கோப்பியம் உண்மையும் பின்னணியும். புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி ஹைதராபாத்தில் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் புஷ்பா திரைப்படத்தின் ஹீரோவும் தெலுங்கு திரையுலகத்தின் உச்ச நடிகரான அல்லு அர்ஜுனை ஹைதராபாத் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துடைய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கடந்த 5ஆம் தேதி புஷ்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியானது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 4ஆம் தேதி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இரவு 9:30 மணிக்கு பிரீமியர் காட்சி திரையிடப்பட்டது. அப்போது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் விஐபிகளுக்காக படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பெனிட் ஷோ எனப்படும் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் விஐபிகளுக்காக படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பெனிஃபிட் ஷோ எனப்படும் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் யாரும் எதிர்பாராத விதமாக திரைப்படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனும் படம் பார்க்க வந்திருக்கிறார். அப்போது அவரை காண ரசிகர்கள் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் அந்த இடமே கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தது. இதனால் திணறிப்போன போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த தடியடியில் இறங்கினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் தனது மனைவி குழந்தைகளுடன் படம் பார்க்க வந்த பாஸ்கர் என்பவரது குடும்பம் அந்த கூட்டத்தின் காலடியில் சிக்கி மிதிப்பட்டதில் பாஸ்கரின் மனைவி ரேவதியும் மகன் ஸ்ரீதேஜாவும் மயக்கமடைந்தனர். இதையடுத்து கூட்டத்திற்கிடையில் மீட்ட காவல்துறையினர் அவர்களை மீட்டு முதலுதவி அளித்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரேவதி இறந்துவிட கவலைக்கிடமான நிலையில் மகன் ஸ்ரீதேஜாவிற்கு மட்டும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருந்த நடிகர் அல்லு அர்ஜுன் உயிரிழந்த ரேவதியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுப்பதாக கூறியிருந்தார். இதற்கிடையில் ரேவதியின் கணவர் அளித்த புகாரின் பெயரில் அல்லு அர்ஜுன், தியேட்டர் நிர்வாகம் மற்றும் அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் ஆகியோர் மீது BNS சட்டத்தின்படி 105, 118 மற்றும் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதில் கடந்த 8ஆம் தேதி சிக்கடப்பள்ளி போலீசார் திரையரங்கின் உரிமையாளர்களில் ஒருவரான சந்தீப், திரையரங்கின் மேலாளர் நாகராஜு, பால்கனி பொறுப்பாளர் விஜயசந்தர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். ஆனால் இந்த வழக்கில் தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறி திரையரங்கு நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. నాగరాజు గారిని ఆయన తర్వాత గంధం విజయ్ చందర్ గారిని ఈరోజు అరెస్ట్ చేసి మెజిస్ట్రేట్ ముందు హాజరుపరచడం జరిగింది. వారిని జ్యుడిషియల్ రిమాండ్కు తరలించడం జరిగింది. ఈ సంఘటనలో గాయపడ్డ అంటే సఫోకేషన్ తోటి గాయపడ్డ శ్రీతేజ అబ్బాయి ఇప్పుడు హాస్పిటల్లో సూపర్ స్పెషాలిటీ హాస్పిటల్లో అతను చికిత్స పొందుతున్నాడు. చికిత్స జరుగుతున్నది. ఇంకా దీనిలో ఈ కేసులో పరిశోధన కొనసాగుతున్నది. దీనిలో సీసీ ఫుటేజీలు అయినాక అక్కడ ఉన్న సాక్ష్యాల ఆధారంగా సంఘటనపై పూర్తి స్థాయిలో న్యాయ నిపుణుల సలహాలు, మా ఉన్నతాధికారుల సలహాలు తీసుకుంటూ దీనికి ఇంకా ముందుకు సాగుతుంది. దీనిలో చట్టరీత్యా ఎవరెవరైతే దీనిలో ఇంకా పాలు పంచుకొని ఉన్నారో వారందరిపై తదుపరి చర్యలు ఉంటాయి. థ్యాంక్ యూ. న్యాయ నిపుణులు మరియు మా యొక్క సీనియర్ ఆఫీసర్స్ దాని మీద జరుగుతుంది. చట్టం ముందు అందరూ సమానమే. చట్టం ఎవరికి చుట్టం కాదు. தேங்க்யூ. இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முதல் நாள் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி நடந்த இந்த விபத்தில் பெண் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஆரம்ப கட்டமாக திரையரங்கு உரிமையாளர், மேலாளர் மற்றும் ஊழியர்னு 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க போலீசார். இதில் அல்லு அர்ஜுனாவை கைது செய்தது எப்படி, நடிகரின் தரப்பு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் தரப்பிலும் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தான் தியேட்டருக்கு வருவதாக காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்ததாகவும் பெண்ணின் மரணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சம்பவம் நடந்த பொழுது அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் திரையரங்கின் கீழ் பால்கனியில் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் திடீரென தியேட்டருக்குள் நுழைந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் போலீஸ் மீது தவறில்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு வந்த சிக்கடப்பள்ளி காவல் உதவி ஆணையர் ரமேஷ்குமார் தலைமையிலான போலீஸ் குழு அல்லு அர்ஜுனை கைது செய்து சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதற்கு அரசியல் மற்றும் திரையுலகை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பலவிதமான விமர்சனங்களும் எழுந்தன. புஷ்பா 2 திரைப்படம் வந்து இப்போ பரபரப்பாக இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக என்னென்னு கேட்டால், திரைப்படம் மோகம் என்பது ரசிகர்களுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஒரு காட்சியாக இருக்கிறது. அதில் வந்து ஸ்பெஷல் ஷோன்ற ஒரு கலாச்சாரம் இப்போது தலைவிரித்து ஆடுது இந்தியா முழுக்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா பக்கமும் ஸ்பெஷல் ஷோன்ற வந்து ஒன்று கொடுத்துட்றாங்க. அதனால் என்னன்னு கேட்டால், முட்டி மோதிக்கொண்டு அவங்க போய் தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய நிலை கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. அது திரைப்படத்துறையை நம்ம குறை சொல்வதா அல்லது தயாரிப்பாளரை குறை சொல்வதா? இப்போ இந்த புஷ்பா 2 எடுத்துங்களேன். இந்த படம் வந்து 5ஆம் தேதி டிசம்பர் ரிலீஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, நைட்டு 10 மணிக்கு ஸ்பெஷல் ஷோன்னு போடுறாங்க. அதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் அண்ட் கதாநாயகி, ஹீரோ ஹீரோயின் வருதுன்னு சொன்னால் ரசிகர் பட்டம் என்ன, ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தங்களுடைய கதாநாயகன் நேரில் வரப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரத்தானே செய்யும். அப்படி வரப்போ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அல்லது அந்த ப்ரொடியூசர் கமிட்டியோ அல்லது அந்த தியேட்டர் நிர்வாகமும் செஞ்சுருக்கணும். அது செய்ய தவறிட்டாங்க. அதே சமயத்தில் பொது ஜனங்கள் என்னென்னா, ரசிகர்களும் வந்து இன்றைக்கி பார்க்கலன்னா என்ன, நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறதில்ல. அந்த ஃபஸ்ட்டு காட்சியை பார்த்தாவன்ற ஒரு நிர்பந்தம் வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை. அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அந்த கதாநாயகனும் அந்த கதாநாயகி கூட கட்டாயப்படுத்தலை. நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கலாம். அதை தவிர்க்கும் பட்சத்தில் இது மாதிரி நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள் ஏற்படுது. இது வந்து இப்போ ஹைதராபாத்தில் மட்டும் ஏற்படலை. அதே போல் தமிழ்நாட்டில் கூட சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு தம்பி வந்து ஒரு படத்தை பார்க்குறதுக்காக போன காட்சியை வந்து அவர் வந்து போயிருக்கின்ற லாரியில் ஏறி டான்ஸ் ஆடி விழுந்து அவர் முதுகெலும்பு உடைஞ்சு இறந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். அது போன்ற பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இது மாதிரி மரணத்தை தழுவக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டியிருக்கும். அதே போல் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்களை வரையறை கொண்டு வர வேண்டும். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் மீது மறைமுகமாகவோ அலட்சியத்தாலோ ஒரு நபரின் மரணத்திற்கு காரணமாதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது கொலை குற்றமாக கருதப்படுவதில்லை என்றாலும் தீவிரமான குற்றமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை, அபராதம் அல்லது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கூட விதிக்கப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுனை 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை காவல்துறையினர் சஞ்சல்குடா சிறைக்கு மாற்றினர். பின்னர் அவருக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஆனாலும் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய போதிலும் சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்ற ஆவணங்கள் இரவு வரை கிடைக்கவில்லை என்பதால் அன்று இரவு முழுவதும் சிறையில் வைக்கப்பட்டார். பின்னர் நீதிமன்ற ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு சஞ்சல்குடா சிறையில் உள்ள மஞ்சிரா செல்லில் அடைக்கப்பட்டிருந்த அல்லு அர்ஜுன் நேற்று காலை விடுவிக்கப்பட்டார். இந்த மாதிரி நிகழ்வுகளால் யாருக்கு என்ன லாபம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த நிகழ்வுகளால் உங்கள் குடும்பத்துக்கு தான் நீங்கள் தான் இழக்கிறீங்க. அதாவது உங்கள் குடும்பத்தை உங்களை இழந்துடுறாங்க. இதுதான் உண்மை. நடிகர்களோ ரசிகர்களோ நம் மனதில் நாம் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகன், அவங்களுக்காக நம்ம பண்ணுறது உங்களுடைய அதிநவீனமான ஒரு அன்பாக இருந்தால் கூட அதை மனசுக்குள்ளே தயவுசெய்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு அபிமான நடிகர்கள் இருக்காங்க, யாருக்குமே இல்லாமல் தனக்கு பிடித்த அபிமான நடிகனுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகளை எதை எப்படி சொல்லுவாங்கன்னா உச்சத்தின் வெளிப்பாடு தான் இது. நீங்கள் எல்லாருமே பண்ணுறது அது தவறு இல்லை. இருந்தாலும் தயவு செய்து அதை மனதுக்குள்ளவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் சேதம்லாம் நடக்காமல் இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் திரையரங்கு உள்ள முதல் நாள் முதல் காட்சி தான் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா திரையரங்கு உள்ளே போயிட்டு விசிலடிங்க, சத்தம் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி அன்வான்டான விஷயங்களில் வந்து தலையிடாதீங்க. அதாவது மேலே ஏறி நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன், 60 அடி 70 அடியில் கட் அவுட் வைக்கிறேன், வெளியில் போகிற ரோட்டில் பஸ்ஸை நிறுத்தி பஸ்ஸு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறேன், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தயவுசெய்து தவிர்த்து திரையரங்கு உள்ளே போயிட்டு நீங்கள் விசில் அடிங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், பேப்பரை பறக்க விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு அங்கே இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உள்ளே இருக்கிறதுனால. இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.
புஷ்பா திரைப்பட ஹீரோ கைது செய்யப்பட்டதின் பின்னணியில் பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறத இந்த கைது நடவடிக்கைகள் நமக்கு உணர்த்துது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை கைதாகி சனிக்கிழமையே ஜாமீனில் வெளியே வரதுங்கிறது ஒரு சாமானியனுக்கு கற்பனையிலும் நடக்காத ஒன்று. அதனால் சாதாரண ரசிக பெருமக்கள் இது மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை விட வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.